வணக்கம். நான் ராஜ்குமார் கதிர்வேல். செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இங்கு பகிரப்படும் தகவல்கள் அனைத்தும் கற்றலின் நோக்கத்திற்காக மட்டுமே. இதனை அடிப்படையாக வைத்து எந்த முதலீட்டு முடிவுகளையும் நீங்கள் எடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக பவர்ஃபுல்லாக பியர்ஸ் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட் 22,000 ரீச் பண்ணிட்டாங்க. இதுக்கடுத்து செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் அண்ட் தேவைப்பட்டால் ஃபோர்த் லெவல் டார்கெட்டையும் டவுன் சைடில் டார்கெட்டாக ரீச் பண்ணுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா 2030 அதுக்கு மேலே நிஃப்டி ஒரு முக்கியமான ஹைட்டை அப் சைடில் டார்கெட்டாக ரீச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில முக்கியமான வேலைகளை டவுன் சைடில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நிஃப்டி அவங்க காலில் கட்டியிருக்கக்கூடிய அயன் பாலை அந்த பர்டிகுலர் டவுன் சைடில் கட் பண்ணி தூக்கி எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் டபுள் என்ஜின் ரேலியை ஃபாலோ பண்ணி அப் சைடில் டார்கெட்டாக ரீச் பண்ணுவாங்க. இதுக்கு டைம் எடுத்துக்கும். சரி, இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் நேச்சருக்கு புல்ஸுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குது, பேட் நியூஸ் இருக்குது. என்ன அப்படின்னா ஆல்ரெடி புல்ஸ் வந்துட்டு பேட் நியூஸில் தான் இருக்காங்க. சின்ஸ் ஏடிஹெச்லேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான சாலிடான கரெக்ஷனில் போயிட்டுருக்கு. தட் இஸ் நாட் குட் ஃபார் புல்ஸ். பட் அது அதோடைய இன்டர்னலாக அதை கொஞ்சம் அசஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹெல்த்தியான புல் ரன் அப்சைடில் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த பிட்டர் மெடிசனை, இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்தே ஆகணும். கசப்பான மருந்தை சாப்பிட்டே ஆகணும். அது இப்போ போயிட்டுருக்கு. ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் புல்ஸுக்கு ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா 19 ட்ரேடிங் செஷன்ஸாக ஷார்ப்பாக ஒரு ஸ்ட்ரெச்சில் ஆல்மோஸ்ட் 1900 பாயிண்ட்ஸை நிஃப்டி இழந்திருக்கு. ரொம்ப லாங்கஸ்ட்டு ஸ்ட்ரெச் அப்படின்னு நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். காரணம் என்ன அப்படின்னா 19 ட்ரேடிங் செஷன்ஸில் இது கொடுத்துருக்கு. இப்போது ஒரு சின்னதாக ஒரு பவுன்ஸ் பேக் அப்சைடில் கொடுக்கணும். கொடுத்துட்டு திரும்ப அங்கேருந்து கீழே விழுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது டெக்னிக்கலாக. ஸோ அப்சைடில் ஒரு மூமெண்ட் இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு குட் நியூஸ். அங்கேருந்து கீழே விழப்போகுது அப்படிங்கிறது பேட் நியூஸ். சொன்னது போல் நிஃப்டி 19 ட்ரேடிங் செஷனாக ப்ரீவியஸ் டேவுடைய ஹையை பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் ஆகலை. இது ஒரு வீக்னஸ். அடுத்து ஃபாலிங் வெஜ் சேனலை பார்க்க முடியுது. இந்த ஃபாலிங் வெஜ் சேனலுடைய ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எந்த இடத்துல வருது அப்படின்னா 22,800லேருந்து 23,300. இது டெக்னிக்கலாக டாப் ட்ரெண்ட் லைன் இண்டிகேட் பண்ணக்கூடியது. இந்த இடத்துல நிஃப்டி இன்கேஸ் எஸ்கலேட் ஆகுது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஆகி பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோனாக ஆக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே போல் அந்த ஃபாலிங் சேனலுடைய சப்போர்ட் ஜோன் எங்கே வருது அப்படின்னா 21,000லேருந்து 20,500 அப்படிங்கிற லெவலில் இந்த மார்ச் மந்த் டைம் சீரியஸில் காட்டிகிட்டு இருக்கு. அடுத்து ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் ஒன்று பார்க்க முடியுது. இந்த 23,807லேருந்து மார்க்கெட் கீழே விழுந்துட்டு இருக்கு இல்லையா, இது தொடர்ச்சியாக வந்துட்டு டவுன் ட்ரெண்டை கொடுத்துட்ருக்கு. ஒரு ஃபாலிங் வெஜ் ஃபார்மேஷனை பார்க்க முடியுது. இது என்ன இண்டிகேட் பண்ணோம் அப்படின்னா ரிவர்சல் இண்டிகேட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இது ஃபேக்கான ஒரு பிரேக் டவுனை கீழே கொடுத்து குயிக்காக அங்கேருந்து அப்சைடில் ஒரு மூவ் கொடுக்கறதுக்கான சான்சஸும் இருக்கும். இது வந்து ப்ராபபிலிட்டி அண்ட் பாசிபிலிட்டி இப்படி தான் இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. இன்கேஸ் மார்க்கெட்டில் பேனிக் ஃபேக்டர் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா இது கீழே இன்னும் விழுறதுக்கான சான்சஸும் அந்த இடத்துல இருக்கும். பட் இப்போதைக்கு டெக்னிக்கலாக அந்த இடத்துல ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் என்ன இண்டிகேட் பண்ணுது? ஒரு ரிவர்ஸில் இண்டிகேட் பண்ணுது. நேற்றும் கூட ஒரு க்ரீன் கேண்டில் க்ரீன் க்ளோசிங் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சைனாக அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அடுத்து February 12லேருந்து February 21 வரைக்கும் நிஃப்டி 22,700லேருந்து 22,800 அப்படிங்கிற ஒரு ஹாட் மில்க் ஜோன்லேயே ட்ராவல் ஆகியிருக்கு. அதே போல் ஒரு ஹாட் மில்க் ஜோன் இப்போ டவுன் சைட்லேயும் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது எங்கே இருக்குது அப்படின்னா 21,700லேருந்து 21,800 அந்த 100 பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஜோன் டவுன் சைடில் ஹாட் மில்க் ஜோனாக இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. அந்த February 12லேருந்து February 21 வரைக்கும் அந்த நாட்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு 1000 பாயிண்ட்ஸை நிஃப்டி இழந்திருந்தது. 23,807லேருந்து கீழே 22,800க்கு விழுந்திருந்தாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ்னஸ் அந்த இடத்துல இருந்துச்சு. பட் அந்த இடத்துல மார்க்கெட் நேச்சர் எப்படி பிஹேவ் பண்ணுச்சு அப்படின்னா அந்த ஹாட் மில்க் ஜோனில் சைட்வேஸை ஃபாலோ பண்ணுச்சு. அப்படி ஃபாலோ பண்ணுறதுனால என்ன அந்த இடத்துல கேட்ச் பண்ண முடிஞ்சது அப்படின்னா இந்த க்ரீடி பியர்ஸ், மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக கீழே தான் போகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த க்ரீடி பியர்ஸை ட்ராப் பண்ண முடிஞ்சது. எக்ஸ்பைரி வேறு இருந்துச்சு. அதே போல் மார்க்கெட் ரிவர்சல் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஏர்லி ட்ரேட் எடுத்திருந்த புல்ஸ், அவங்களையும் ஃபோமோ புல்ஸ்ன்னு சொல்லலாம், அவங்கள வந்து க்ரீடி பியர்ஸ்ன்னு சொல்லலாம். ரெண்டு பேர்த்தையும் முடிச்சு கட்டின ஜோன் தான் அந்த 22,700லேருந்து 22,800 இருக்கக்கூடிய அந்த ஹாட் மில்க் ஜோன். ஸோ அந்த மாதிரியான டேஸ் கம்மிங் டேஸில் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. அந்த
எக்ஸ்பைரி பிப்ரவரி மந்த் எக்ஸ்பைரி உங்களுக்கு 27th முடிஞ்சுது. உங்களுக்கு அந்த 24th 25th அண்ட் 27th நீங்கள் பார்த்தீங்கன்னா 22,700 ஹாட் மில்க் ஜோனை பிரேக் பண்ணி கீழே விழுந்து சைட்வேஸை ஃபாலோ பண்ணுச்சு. அதில் தான் எக்ஸ்பைரி ஜிம்மிக்கில் நிறைய ஃபோமோ புல்ஸும் க்ரீடி பியர்ஸும் மாட்டியிருப்பாங்க. மார்க்கெட் ஃபர்தராக கீழே தான் போக போகுது அப்படிங்கிற மாதிரியும், இல்லை அங்கேருந்து எஸ்கலேட் ஆகி மேலே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியும் இருந்த க்ரீடி பியர்ஸ் அண்ட் ஃபோமோ புல்ஸ் 2 பேர்த்தையும் அந்த 3 நாளில் முடிச்சு கட்டினாங்க. 27ஆம் தேதி எக்ஸ்பைரி. ஸோ மியூட்டட் எக்ஸ்பைரியாக போச்சு. போன வீக் அந்த வீக்கில் வந்துட்டு ஒரு நாள் ஹாலிடேவும் இருந்துச்சு மகா சிவராத்திரினால. ஸோ ப்ரீமியம் ஐஸ்கிரீம் மாதிரி மெல்ட் ஆகி 27th எண்ட் ஆஃப் த டே 0.05க்கு போய் நின்றுச்சு. தென் வெரி நெக்ஸ்ட் டே February 28 420 பாயிண்ட்ஸ் ஃபால் வந்து கொடுத்தது மார்க்கெட். ஸோ இதுதான் பிக் பிளேயருடைய தியரி, டாக்டிக்ஸ் இல்லை ஜிம்மிக்னு சொல்லலாம். அவங்க எப்போ நினைக்கிறாங்களோ அப்போ தான் அந்த ஃபாலையோ ரைஸையோ கொடுக்க முடியும். பட் லெவல்ஸை கரெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய நம்ம, லெவல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய நம்ம அதை கரெக்டாக கேட்ச் பண்ணி அந்த இடத்துல ட்ராவல் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து நம்ம பர்ஃபெக்டான ஒரு ட்ரேட் மேனேஜ்மெண்ட் ரூலை, ட்ரேட் பிளான்ஸை நம்ம வச்சுருந்துருக்கணும். அப்படி வைக்க தவறியவங்க அந்த இடத்துல காணாமல் போயிருப்பாங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்த அந்த 420 பாயிண்ட்ஸ் ஃபாலை மிஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. நிஃப்டியுடைய February மந்த் கேண்டில் ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டிலாக இருக்குது. ஜஸ்ட் 20 பாயிண்ட்ஸ் மட்டுமே ப்ரீவியஸ் மந்த் February மந்த்துடைய லோலேருந்து மேலே க்ளோஸ் ஆகியிருந்தாங்க. ஸோ ஸ்ட்ராங்கான ஒரு பேரிஷான ஒரு வியூவை அந்த கேண்டிலில் நம்மளால் பார்க்க முடியுது. அதோடைய ஃபாலோஅப் கேண்டில் யூஸ்வலாக வந்துட்டு ஒரு பேரிஷ் கேண்டிலாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆர்எல்ஸ் டவுன் சைடில் ஒரு பர்டிகுலர் லெவலை டெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து குயிக்காக எஸ்கலேட் ஆகக்கூடிய ஒரு ரெக்கவரி கேண்டிலாகவும் இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது அப்படியே ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கில், ரிவர்ஸ் ப்ராசஸ்லையும் நீங்கள் போட்டு பார்க்கலாம். பேரிஷான கேண்டிலாக க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஃபியூ டேஸ் மார்ச் மந்தில் அப்சைடில் ஒரு மொமெண்டம் கொடுத்து அங்கேருந்து ஒரு பர்டிகுலர் டேஸுக்கு அப்புறம் டவுன் சைடில் டம்ப் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ தட் ப்ரைஸ் ஆக்ஷன் வேலிட் அந்த இடத்துல. அப்படி இல்லாமல் ஒரு முக்கியமான ஹாட் மில்க் ஜோன் 21,800லேருந்து 21,700 அப்படிங்கிற அந்த ஜோனில் சைட்வேஸையே ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டைமை எவாப்ரேட் பண்ணிவிட்டு இந்த டைம் எல்லாத்தையும் முடிச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்க டவுன் சைடில் ஒரு பர்டிகுலர் ரீஜனை போய் டெஸ்ட் பண்ணலாம். இது எந்த இதில் ப்ராபபிலிட்டிஸ் பேரிஷான ஒரு கேண்டிலாக மார்ச் மந்த் கிரியேட் ஆகுதுன்னா அதுக்கு இதுதான் ப்ராபபிலிட்டி. ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கில் மேலே அப் சைடில் ஒரு டார்கெட்டை ரீச் பண்ணிவிட்டு ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடுக்கு அப்புறம் டவுன் சைடில் டம்ப் பண்ணுறது. ஆர்எல்ஸ் டவுன் சைட்லேயே மார்க்கெட்டை பியர் வெயிட்டடில் வச்சு சைட்வேஸ்லேயே மார்க்கெட்டை உருட்டிட்டு எக்ஸ்பீரியெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டவுன் சைடில் கொண்டு போகலாம். ஆர்எல்ஸ் அப் சைடில் லிஃப்ட் பண்ணியும் கொண்டு போகலாம். காரணம் என்ன அப்படின்னா இன்னொரு பாசிபிலிட்டி என்ன இருக்குது, February மந்த் கேண்டிலுடைய ஃபாலோஅப்பில் டவுன் சைடில் ஒரு பர்டிகுலர் ரீஜனை டெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து குயிக்காக எஸ்கலேட் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இப்போது இந்த இடத்துல பியர்ஸுடைய பவர் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் புல்ஸ் அப்பப்போ அவங்க உள்ளே வந்துட்டு போகணும். அப்படி இருந்ததுன்னா அது ஒரு ஹெல்த்தியான கரெக்ஷனாக நம்ம பார்க்கலாம். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா தெளிய வச்சு அடிக்கணும். திரும்ப இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.